சாமி வணக்கம் சாமி. இப்பொழுது காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் சாமி. இப்பொழுது இது இந்த மூலிகை அதிசய அற்புதத்தையும் பாருங்கள் சாமி. இது பனிதாங்கி மூலிகை என்றும் அதேபோல் அழுகணி என்றும் இது அற்புதமாக சொல்கிறாங்க சாமி. இதனுடைய சிகப்பான தண்டுகள், அழகான கம்மல் போல் இலைகள், சிகப்பான தண்டுகள் அற்புதமாக உள்ளது சாமி. இது மேலே பனித்தூளை போல் படிந்திருக்கு பாருங்கள் சாமி. இங்கு நம்ம காட்டில் வனமாக இருக்குது சாமி. பாருங்கள் சாமி, இந்த பக்கத்துலேயே இங்கே பாறை, இந்த பாறைக்கு பக்கத்தில் சாமி வனமாக இருக்குங்க சாமி. இந்த இங்கே நிறைய இருக்குது. இது ஒரு மாந்திரீகத்தில் சாமி. இது நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இது வைத்தியர்கள், இது இந்த மாதிரி தாந்திரிக மாந்திரிகவாதிகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதிசயங்கள் அற்புதம் நிறைந்த ஒரு மூலிகை ஆகும் சாமி. இது அநேக வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க சாமி. இது ஒரு அதிசயங்கள் அற்புதங்கள் வாய்ந்த ஒரு மூலிகை ஆகும். இங்கே நிறைய இருக்குங்க சாமி, அற்புதமாக இருக்குங்க சாமி. இங்கே இதனுடைய அழகாக பாருங்கள் சாமி. இது அந்த சென்டரில் சின்னதான அழகான ஒரு தண்டு போல் வருது பாருங்கள் சாமி. அதை கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஆடுது பாருங்கள். இது தாங்க சாமி. இது அழகாக சென்ட்ரலில் தான் கட்டிட்டா தண்டு போல் இருக்குது. இந்த இடத்த வனமாக நிறைய இருக்குங்க சாமி. அது இந்த சீசனில் தான் கிடைக்குங்க சாமி. அதுவும் பாருங்க சாமி, கல் இடுக்கு பாறை மேலே அங்கே எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் சாமி. சின்ன சின்னதாக நிறைய இருக்குது பாருங்கள் சாமி, நிறைய இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா எங்கள் பகுதியில் நிறைய இருக்குங்க சாமி. இது அதிசயங்கள் அற்புதம் வாழ்ந்த ஒரு மூலிகை ஆகும் சாமி. இது அப்படியே அழகாக திடுத்திட்டா இது கிடைக்கிறது, இது அபூர்வமாக இருக்கும் சாமி. எங்கள் ஏரியாவில் நிறைய கிடைக்கிது. இது பனிதாங்கி என்றும் இது அழுகணி என்றும் இது பல விதமாக பயன்படுத்துகிறாங்க சாமி. இது நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க சாமி. இது அற்புதமான ஒரு மூலிகை ஆகும் சாமி. நிறைய இருக்குங்க சாமி எங்கள் ஏரியாவில். இது நன்றி, வணக்கம் சாமி.